இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பர்த், பிறப்பு, அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, பர்த், பிறந்தது ரொம்ப முக்கியம். கவனிங்க. ரெண்டாவது, த ஃபர்ஸ்ட் பர்த். செகண்ட், த க்ரூசிஃபிகேஷன், அவர் சிலுவையில் அறையப்பட்டது, அது ரொம்ப முக்கியம். வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது, பரியல், அடக்கம். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பிசாசு, சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பிசாசு உன்னுடைய ஜெபத்துக்கு பயப்பட மாட்டான், உன்னுடைய உபவாசத்துக்கு பயப்பட மாட்டான், நீ பைபிள் படித்தா பயப்பட மாட்டான். இன்னொன்று சொல்லணும்னா தேவ பிரசனத்துக்கு கூட பயப்பட மாட்டான். தேவ பிரசனத்தை கூட பிசாசு பயப்பட மாட்டான். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. திரும்ப சொல்லுங்க. பிசாசு ப்ரேயருக்கு பயப்பட மாட்டான், ஃபாஸ்டிங்க்கு பயப்பட மாட்டான், சர்ச்சுக்கு வரதுனால பயப்பட மாட்டான். அப்போ எதுக்கு தான் பயப்படுறான்? ஏன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த வனாந்திரத்தில் 40 நாள் அவர் உபவாசம் பண்ணினார். இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் என்ன பண்ணாருங்க? உபவாசம் பண்ணுவாங்க. 40 நாள் உபவாசத்தில் இருக்கும்போது வசனம் சொல்லுது, பிசாசானவரால் அவர் சோதிக்கப்பட்டார். அப்போ ஃபாஸ்டிங் என்ன பண்ணியிருக்கணும்? பிசாசை என்ன பண்ணியிருக்கணும்? தோத்துருக்கணும், அதை துரத்தி இருக்கணும். பிசாசை என்ன பண்ணியிருக்கணும்? துரத்தி இருக்கணும். ஆனால் 40 நாள் முடிஞ்ச பிறகு பிசாசு வந்து நிற்கிறான். தேவ பிரசனத்திலேயே இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாகவே பிசாசு என்ன பண்ணுறான்? நிற்கிறான். அப்படி தானே பைபிள் போட்டிருக்கு, அப்படி தானே போட்டிருக்கு. நிற்கிறான், முன்னாடி நிற்கிறான். நிற்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டோடு கூட பேசுகிறான், வாக்குவாதம் பண்ணுறான், தேவையில்லாத காரியங்களை பேசுகிறான். நீங்கள் அங்கே குதிங்க, நாங்கள் கொண்டு போனால் உனக்கு ராஜ்யத்தை தரேன், நீ இதை சாப்பிட்டீங்கன்னா இதை கல் அப்பமாக்கி சாப்பிட்டீங்கன்னா என்னென்னமோ சொல்கிறான். ஆண்டவருடைய பிரசனத்துக்கு கூட பிசாசு பயப்படுறது இல்லை, ஜபத்துக்கு பயப்படுறது இல்லை, ஃபாஸ்டிங்க்கு பிசாசு பயப்படுறது இல்லை. அப்போ எதுக்கு தான் பயப்படுறான்? பக்கத்தில் பார்த்துக்கலாம். அப்போ பிசாசு எதுக்கு தான் பயப்படுறான்? எதுக்கு தான் பயப்படுவான்? வெளிப்பாட்டுக்கு தான் பயப்படுவான். வெளிப்பாட்டுக்கு தான் பயப்படுவான். ரெவலேஷன், லோகோஸ், ரிட்டன், எழுதியிருக்கிறதே. எப்படி பிசாசத்தோட எழுதியிருக்கிறதே வசனம் எழுதியிருக்கிறதே. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறே. வார்த்தை என்கிற பட்டயத்தினாலதான் அந்த பிசாசை கர்த்தர் ஜெயித்தார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், பிசாச வார்த்தையை கொண்டு மாத்திரம்தான் ஜெயிக்க முடியும். ஒரு அல்லேலூயா. ஃபாஸ்டிங் அல்ல, ஜெபம் அல்ல, ஆராதனை கூட அல்ல. தடைகளை போடலாம், தடைகளை உடைக்கலாம். ஆராதனை, துதி தடைகளை மாற்றும். சங்கிலிகள் உடையும், கட்டுகள் அறுக்கப்படும், சாபங்கள் உடையும், இந்த மாதிரியான காரியங்கள். ஆனால் பிசாசுவானவன் நம்ம எல்லைகளை விட்டு புறப்படணும்னா தேவ வார்த்தை உங்க நாவிலிருந்து புறப்பட வேண்டும். தேவனுடைய வெளிப்பாடு உங்க வாயிலிருந்து புறப்படணும். அப்ப மாத்திரம்தான் அது புறப்பட்டு போகும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு கூட, அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு கூட, வெளிப்பாடு என்பது இருக்கிறது பேசுறது பேர் வெளிப்பாடு கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வசனத்தை பேசுறது பேர் என்ன கிடையாது? எழுதி இருக்குது வசனம். இப்போ வந்து கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு எழுதி இருக்குன்னா அந்த வசனத்தை பேசுறதுக்கு பேர் என்ன கிடையாது? வெளிப்பாடு கிடையாது. அதுக்கு இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்த அந்த ரகசியம், பவுல் சொல்றாருல, இதுவரைக்கும் ஆதி முதலாய் மறைக்கப்பட்டிருந்த ரகசியம், அந்த ரகசியம் வெளிப்படும் போது அது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அதோட ரெவலேஷன், வெளிப்பாடு வரும் பொழுதுதான் பிசாசு பயப்படுறான். பிகாஸ் பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு வசனம் தெரியும். பக்கத்தில் படிச்சுவாங்க. பிசாசுக்கு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் வசனம் நல்லாவே தெரியும். வசனத்துக்கு அவன் பயப்படுறது இல்லை, அவன் பயப்படுறது வெளிப்பாட்டுக்கு. ராமன் சொல்லுங்க. அவனே வசனம் பேசுவான். சொல்லுங்க. பிசாசே என்ன பண்ணுவான்? வசனம் பேசுவான். என்னன்னு பேசுனா? நீங்க தாள குதியும்
தூதர்கள், பைபிள் படிச்சிருக்காங்க பாருங்க, பைபிள் தெரிஞ்சிருக்கு. தாள குதியும் தூதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். வசனம் பேசலாம், வசனம் பேசலாம், வசனங்கள் வரலாம். ஆனா எப்படி பிசாசை எதிர்த்து நிற்க முடியும்? த்ரூ ஒன்லி பை ரெவலேஷன். வெளிப்பாட்டின் மூலியமாக தான் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஐ எம் கம்மிங் டு த பாயிண்ட். முதல்ல பிறப்பு ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, எது முறை முக்கியம்? பிறப்பு முக்கியம். ரெண்டாவது குரூசிஃபிகேஷன், சிலுவையில் அறையப்படுகிறது ரொம்ப முக்கியம். மூன்றாவது அடக்கம், பரியல் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரிசரக்ஷன், உயிரோடு கூட இந்த நாள் அதுதான் அனுசரிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் அதுதான் கொண்டாடுகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். முதல்ல இப்போ சொல்லுங்க, முதல்ல பிறப்பு, குரூசிஃபிகேஷன், அதை மறிக்கிறது, சிலுவையில் அவர் மறிக்கிறார். அடுத்தது மூன்றாவது அடக்கம், பரியல் நடக்குது. நான்காவது உயிர் தெழுகிறார், ஜெய கிறிஸ்துவாய் எழும்புகிறார். அதோட முடியல. சொல்லுங்க, அதோட முடியல. உயிர் தெழுகிறதோட முடியல. இன்னொன்று பாக்கி இருக்குது. சொல்லுங்க, இன்னொன்று பாக்கி இருக்கு. சார் இன்னும் 2 பாக்கி இருக்கு. சொல்லுங்க, இன்னும் 2 பாக்கி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க. பிறப்பு, சிலுவையில் அறையப்படுகிறது, அடக்கம், உயிர் தெழுகிறது. ஐந்தாவது அசென்ஷன், பரத்துக்கு பரமேறி போகிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்ன ஆங்கினாரு? பரமேறி மேல் அசென்ஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியம். அசென்ஷனுக்கு அப்புறம் the second coming of Jesus, மறுபடியும் கம்மிங். ராஜாதி ராஜாவா மறுபடியும் வரார். மறுபடியும் ராஜாதி ராஜாவா வரார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த 5 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவானா இருக்கிற நாம, தேவ பிள்ளையா இருக்கிற நாம இந்த 5 விஷயத்தையும் ரொம்ப தெளிவா அறிந்திருக்க வேண்டும். ஆமென். பிறப்பு, சிலுவையில் அறையப்பட்ட காரியம், அடக்கம், உயிர் தெழுகிற, பரமேறுகிறது, மறுபடியும் ராஜாவாய் திரும்ப வருகிறது. இந்த 6 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ நான் இன்னைக்கு எல்லாம் குட் ஃப்ரைடேல எல்லாம் தியானிச்சிட்டோம். சிலுவையில் கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்ன்றது எல்லாம் பார்த்துட்டோம். 7 வார்த்தைகள், நிறைய சத்தியங்கள் எல்லாம் கேட்டுட்டோம். உயிர்த்தெழுதல் நமக்கு நல்லா தெரியும். அவர் மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், இல்லை மாதிரி நிறைய காரியங்கள் ஜெயித்து அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். லீபா ராத்தியா அந்த ரபா தேய்ப்புள்ளியுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு சிலுவையில் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும். எவ்வளவு நாளுங்க? எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கங்களினால் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா ஆமென். நான் சொல்றேன், சபையை பார்த்து நான் பேசுறேன். அவர் உயிரோடு எழுந்தது உண்மை, சரித்திரம் இருக்கிறது, சகலமும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் உங்க எல்லாரையும் பார்த்து, இந்த வருஷத்துல ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவரா உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறார். அவர் வெளிப்படுத்துவார். நான் உயிரோடு இருக்கிறன்றதை காட்டுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஆனா நான் அவர் உயிரோடு இருக்கிற, நான் என் கண்ணு பார்க்கணும், என் காது கேட்கணும், என் வாய் சாட்சி சொல்லணும். அவர் உயிரோடு இருக்கிறார், நான் அதை அனுபவிக்க வேண்டும்.
அவர் எனக்கு திஷ்டாங்கப்படுத்தணும். நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன், இந்த காலத்துல அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் உயிரோடு இருக்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துவாராக. I decree, I declare in the name of Jesus. அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராய் அநேக பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவாராக, அநேக வாலிபர்களுக்கு வெளிப்படுத்துவாராக, அநேக முஸ்லிம்களுக்கு வெளிப்படுத்துவாராக, அநேக இந்துக்களுக்கு வெளிப்படுத்துவாராக, அநேக சீக்கியர்களுக்கு வெளிப்படுத்துவாராக, அநேக பிராமணர்களுக்கு வெளிப்படுத்துவாராக. தாம் உயிரோடு இருக்கிறவராய் வெளிப்படுத்துவாராக, வெளிப்படுத்துவாராக. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு. ஆனா அறியாதவங்க அநேக பேர் இருக்கிறாங்க, அநேக சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிற உங்களை கொண்டு, நம்ம எல்லாரையும் கொண்டு அவர் உயிரோட தாங்க இருக்கிறாரு. அவர் மரிக்கல, அவர் கல்லறையில் அவர் இல்லைங்க, அவர் இருக்கிறார் என்பதை உங்கள் மூலியமாய் அறிந்து எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்றாங்க? அனாயிண்டிங், சில பேர் அபிஷேகம் உங்க மூலியமா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை திஷ்டாங்கப்படுத்துவார். சில குழந்தைங்க மூலியமா, சில இந்த சபையில் இருக்க வாலிப பிள்ளைங்க மூலியமா கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறாருங்க, கர்த்தர் ஜீவன் உள்ளவராக தான் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவார். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல் தரிசனமே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த முதல் தரிசனமே மரியாள், மகதலேனா மரியாள். யாருக்கு வெளிப்படுத்தினார்? கூடவே இருந்த 11 சீஷர், 12 ஒருத்தர் இறந்துட்டாரு. ஸோ இந்த சீக்ரெட்ஸை தான் நான் பேச போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் ஷாக் ஆக போறீங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை ஷாக் பண்ண போறார் ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 11 பேருக்கு கூடவே இருந்த 11 பேருக்கு வெளிப்படுத்தல, அன்பா இருந்த சீடருக்கும் வெளிப்படுத்தல. அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் 3 பேர் கூடவே, இயேசு கூடவே இருந்த 3 பேர் யாருங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு. அவங்க தான் அந்த மறுரூப மலையில் அவங்களோடு கூட இயேசுவோடு கூட போனவங்க. எப்பொழுதுமே அவங்க 3 பேரை கூட்டிட்டு போவார். எங்க பிரேயருக்கு போனனாலும் இவங்க 3 பேரை தனியாக கூட்டிட்டு போவார். ஆனால் அவங்களுக்கு கூட உயிர் தெழுந்த பிறகு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிவீல் ஆகலை, அவங்களுக்கு வெளிப்படலை. முதல் மகதலேனா மரியாளுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமே. ஏன் மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தணும்? மகதலேனா மரியாள் என்ன பண்ணா தெரியுமா? ஆமே, எனக்கு தெரிஞ்சு ஆமேன் அவளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ பிசாசுங்க சொல்லுங்க? அவளோட ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ பிசாசு? 7 பிசாசு பிடிச்சிருந்துச்சு. ஏசப்பாட்ட வரா, ஏசப்பா அவளை விடுதலை ஆக்குறான். 7 அசுத்த ஆவிகள் இருந்து அவளை விடுதலை ஆக்கி ஆமேன் அவளை சுத்தமாக்குறார், அவளை சரி பண்றாரு. அந்த நாள் முதலாய் ஆமேன் இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுதும், அடக்கம் பண்ணப்பட்ட பொழுதும், உயிர் தெழுந்த பின்புதும் ஆமேன் அவருக்கு உண்மையான ஒரு சீஷனாக, இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு மகளாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவள் ஆண்டவர் மேல இருதயத்தை கொண்டிருந்த ஒரு மகள். ஒரு அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாரு தேவனை தரிசிக்கும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க. மகதலேனா இருதயம் சுத்தம் உள்ளதா இருந்தது. எப்பொழுதுமே ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை நேசிக்கிற ஒரு மகள். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. நான் இன்னும் செய்திக்குள்ளே போகலை, ஜஸ்ட் உங்களை நான் ஃபவுண்டேஷனை போடுறேன், ஒரு அடிஸ்தலத்தை போட்டுட்டு நான் உள்ளே போகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. The first revelation, first manifestation of Jesus Christ after the resurrection. சுத்தம் உள்ளவங்க பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க. இருதயம் சொல்ல, தட்டி சொல்லுங்க. எங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவங்க, அவங்க மனசுல யார் மேலேயும் பொறாமை இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, எந்த ஒரு இதுவும் உள்ள இருக்காது. ஆர்ட் ரொம்ப கிளீனா இருக்கும். சொல்லுங்க, ஆர்ட் ரொம்ப கிளீனா இருக்கணும். அவர் இருதயத்தை பார்க்குற தேவன். சொல்லுங்க, முகத்தை பார்க்குறவரில் புருவத்தை, நீங்கள் என்னது புருவத்தை என்ன பண்ணுவாங்க? அது பேருமா சொல்லுவாங்களே,
த்ரெட்டிங் பண்ணுறத பார்க்குறவர் அல்ல, நெயில் பாலிஷை பார்க்குறவர் அல்ல, ஆமீன் ஹேர் ஸ்டைலை பார்க்குறவர் அல்ல. அவர் இருதயத்தை பார்க்குறவர். இருதயத்தை பார்க்குறவர். சொல்லுங்களேன், எதை பார்க்குறாரு? இருதயத்தில் ஒரு சுத்தம் இருக்கணும், இருதயத்தில் ஒரு நல்லது இருக்கணும், நல்ல விசேஷம், ஆண்டரை குறிச்சுதான ஒரு நினைவு. அவங்க தேவனை தரிசிப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்க இருதயங்கள் கர்த்தருக்குள்ள சுத்த மனசாட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது, வார்த்தை கொண்டு கர்த்தர் கழுவி இருக்கிறார். இந்த வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கும் அந்த தகுதி இருக்குது, இயேசுவை தரிசிக்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவை தரிசிக்கணும். வசனம் ஸ்தேவான்ட்ட சொல்றார் ஆண்டவர், ஸ்தேவானே நீயும் கண்டு விசுவாசிக்கிறாய். எப்படிங்க? பார்த்துட்டு விசுவாசம் வைக்கிற. ஆனால் காணாதவங்க விசுவாசிக்கிறவங்க தான் உண்மையாலுமே பிளஸட். காணாமல் என்னை விசுவாசிக்கிறாங்க பாரு, அவங்க தான் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களும் என்னையும் பார்த்தா சொல்கிறாரு, நீ என்னை நான் அறையும் போது, சிலுவையில் அறையும் போது நீங்கள் எல்லாரும் என்னை பார்க்கல, நான் அடக்கம் பண்ணும் போது நீங்கள் பார்க்கல, உயிர் தெழும் போது நீங்கள் பார்க்கல. ஆனால் இதை யாரெல்லாம் பார்க்காம இருக்கிறீங்களோ, இருதயத்தில் யாரெல்லாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறீங்களோ அவர்கள் என்னை தரிசிப்பார்கள். எத்தனை பேர் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் தரிசனிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? கைகள் வரலையா? ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? ஒரு வாஞ்சை இல்லையா? ஆண்டவரை நான் தரிசிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. யாரும் நீங்க சிலுவையை பார்க்கல, யாரும் அவர் ரத்த சிந்தனதை பார்க்கல, அவர் அடிப்பட்டதை பார்க்கல, அவர் மரித்தது யாருமே பார்க்கல. ஆனா இதெல்லாம் திரும்ப பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சிலுவையை பார்க்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சுத்தம் உள்ளவர்களா இருந்தீங்கன்னா, உள்ள ஆமென், சுத்தம் உள்ளவர்களா அந்த இருதயம் இருக்குமானால், அப்படி பழக்குவிப்பீர்களானால், அப்படி வார்த்தை கொண்டு கழுவி ஆண்டரோடு கூட அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் இருக்குமானால், நிச்சயமா you will see the same Jesus who was buried and resurrected. அதே இயேசுவை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதான் நான் செய்திக்கு வரேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு the authority of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்துவினுடைய. சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுறது பெரிய விஷயம் அல்ல. இயேசுன்றது எல்லா வாயிலையும் வரும், எல்லாரும் சொல்ல முடியும். இயேசுன்னு எல்லாரும் சொல்ல முடியும். இயேசுன்னு சொல்றதுனால வல்லமை இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்றதுனால எந்த வல்லமையும் வெளிப்படாது. இயேசு 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 இயேசுன்னு சொன்னா ஒன்றும் ஆக போறதில்லை. சொல்லுங்க, இயேசு 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 இயேசுன்னு சொன்னா என்ன ஆக போறதில்லை? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா ஒன்றும் மாற போறதில்ல. எப்போ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அந்த நாமத்துக்குள்ள என்ன இருக்குது என்பதை ஒரு தேவ பிள்ளைங்க அறிந்து கொள்கிறார்களோ, அப்பொழுது அந்த நினைவு, அந்த கான்சியஸ்க்கு அப்புறம் நீங்க அந்த நாமத்தை சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் இயேசு நாமத்தை சொல்லி பாருங்க, அந்த விடுதலை உண்டாகும். அதுக்கப்புறம் இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து யாராச்சும் ஒருத்தர் வாசிக்க முடியுமா? என்ன இங்க நல்லா கவனிக்கணும், வசனத்தை நல்லா தெளிவா பாருங்க. முடிஞ்சா எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை யார் இடத்துல சேர்க்கணும்? அதாவது பிதாவினிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவருக்கு பதிலாக
ஆமென். நீதி உள்ளவரை நம்மளுக்கு பதிலாக நீதி உள்ளவராகிய அவர் இயேசு கிறிஸ்து பாவங்கள் நிமித்தம், யாருடைய பாவங்கள் நிமித்தம்? இந்த உலகத்தினுடைய ஜனங்கள், உலகத்தினுடைய இருக்கிற அத்தனை ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம், இனிமேல் பிறக்க போற ஜனங்கள், இனிமேல் பிறக்க போற சந்ததிகள், இனிமேல் பிறக்க போற குழந்தைங்க, இனிமேல் வரப்போற சந்ததிகளுடைய அத்தனை பாவங்கள் நிமித்தமும் எவ்வளவு வாட்டி சாக்ரிஃபைஸ்? ஒரே தரம். எல்லாரும் அந்த வார்த்தையை நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுங்க. ஒரே வாட்டி ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? பாடுபட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆசாரியன், பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, வருஷம் வருஷம் ஜனங்கள் செய்கிற தப்பை அதை ஆட்டின் மேலே செலுத்தி அதை தகன பலியாக மாற்றி அதை சந்தா வெட்டி அதை எரித்து அதனுடைய பலிகளை எடுத்துட்டு உள்ளே போகணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர், அதை சொல்கிற விளக்கு இருக்கு, நேரம் இல்லை. அது வருஷம் வருஷம் பிரதான ஆசாரியன் செய்வார். ஜனங்க வருஷம் கணக்கில் பாவத்தை சேர்த்துட்டு வருவாங்க, மூட்டை கணக்காக. அதை ஒரு ஆடையோ அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொண்டு வராங்களோ அதை வச்சு பலி செலுத்துவாங்க, சாக்ரிஃபைஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. எது நிமித்தம்? வாயத்தரம் சொல்லுங்களேன். யாருடைய பாவங்கள் நிமித்தம்? நம்மளுடைய எல்லாருடைய பாவங்கள் நிமித்தமும் அவர் ஒரே தரம் பலியானார், பாடுபட்டார். ஒரு அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் கொலை உண்டு. என்னதுங்க வசனம் சொல்லுது? அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சொல்லுங்க. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே என்ன பண்ணாருங்க? வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. எல்லாரும் இப்போ என்ன கவனிக்கணும், தெளிவாக கவனிக்கணும், ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறார். பாவங்கள் நிமித்தமாய் அவர் அறையப்படுகிறார், மரிக்கிறார். மரிச்சிட்டு 2வது நாள் அவரை அடக்கம் பண்ணுகிறாருங்க. செகண்ட் டே he was buried. 2வது நாள் அவரோட அடக்கத்துக்குள்ள அவர் இருக்கிறார். ஒரு பெரிய புதிய கல்றை, அரிமத்தேன் ஊராகிய யோசேப்பினுடைய கல்றை அவன் குடும்பத்துக்காக அவன் வாங்கி வச்சிருந்தான். அந்த கல்றையில் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்படுகிறார். அந்த பெரிய கல்களை புரட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர்கள், அங்க இருக்கிற சதுசேயர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமையில இயேசு கிறிஸ்துவை தவறா பேசுறாங்க. என்னன்ட்டு இவன் இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்றாங்க? என்னதுங்க? இவன் என்ன பண்ணுவான்? இவன் என்ன சொன்னான்? உயிரோடு இருக்கும்போதே, உயிரோடு 3வது நாள் என்ன பண்ணுவேன்? உயிரோடு கூட எழும்புவேன் இவன் சொல்லியிருக்கிறான். ஆனாலும் ஆமாம், இவங்களை சும்மா விடாதீங்க, பிலாத்துவே இவங்களுக்கு எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனை போடுங்க, இவங்களுடைய சீசருங்க இவருடைய பாடி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அதனால் நல்லா ஃபுல்லாக ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னொன்னே பிலாத்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஒன்று சொல்லுவார். சொல்லுங்கள். அப்படியே மொக்க பண்ணுற மாதிரி, மூக்க உடைக்கிற மாதிரி பிலாத்து சொல்லுவார், உங்களால் முடிஞ்ச மட்டும் பத்திரப்படுத்திக்கோங்கப்பா, எவ்வளோ முடியுமோ நீங்கள் ப்ரொடெக்ஷன். என்ன, உங்கள்கிட்ட தான் சேவங்க இருக்கிறாங்களே, உங்க கூட தான் சிஷியர்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ வேணா அந்த கல்றை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. காவலெல்லாம் போட்டு சீலெல்லாம் அடித்து பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் பண்ணி வெளியே அப்படியே சேவகர்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, யாரும் பாடியை திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் யாரும் திருட போகிறதில்ல. ஆனால் இவங்கக்குள்ளே இப்படி ஒரு காரியம் இருக்குது. இந்த 2வது நாள் இவன் அடக்கத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் ஒரு வார்த்தை சொன்ன, அது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. சிலுவையில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், நிறைய வார்த்தையை சொன்னார். அதில் முக்கியமான ஒரு வார்த்தை எல்லாம். சத்தமாக சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார். ஆனால் உண்மை என்னன்னா, சில விஷயம் முடியல. ஒரு ஆமென். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னார், ஆனால் சில விஷயம் முடியல. சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னார், ஆனால் சில விஷயம் முடியல. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் அந்த அந்த அடக்கத்தில் இருக்கிறாரு, அந்த அந்த கல்லறையில் இருக்கிறாரு. அவருடைய சரீரம் வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் சரீரத்தை விட்டு அவருடைய ஆவி எங்க போச்சு? ஸ்பிரிட். ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த தீபம்
அது கத்தருக்கே என்ன ஆகுதுங்க, திரும்புது. சொல்லுங்கள் எல்லாம், உங்கள் ஆவி, உங்கள் உயிர் எங்கே போகுங்க? வாயத்தரன்னு சொல்லுங்கள். என் உயிர் திரும்ப எங்கே போகுது? எங்கே போகுது? வாயை திறக்க மாட்டேன்றீங்க. தேவனிடத்துக்கே திரும்ப போகுது. அதானே உண்மை? ஆமாம். ஆனால் இவருடைய ஆவி கத்தரிடத்து ஆண்டவர் ஜெபிக்கும் போது, சிலுவையில் ஜெபிக்கும் போது சொல்கிறேன், என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் 2வது நாள் நீங்கள் வசனத்தை கவனிக்கும் போது, இந்த வசனத்தில் கவனிக்கும் போது, அந்த ஆவியிலே என்ன பண்ணுறாருன்னா, காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு போய் அவர் பிரசங்கம் பண்ணுறார். 2வது நாள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? கல்லறையில் இல்லை, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்ல, 2வது நாள் அவர் கல்லறையில் இல்லை, பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், டீச் பண்ணிட்டு இருந்தார், உபதேசம் தின்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா. சரி, இது யாருன்னு நான் சொல்கிறேன். இது யாருக்கு பிரசங்கம் பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். யாருக்கு பிரசங்கம் பண்ணார், என்ன பண்ணார் நான் சொல்கிறேன். Glory to God. 3 உலகங்கள் இருக்கு. சொல்லுங்க, 3 உலகம் இருக்கு, 3 ரெல்ம் இருக்கு, 3 மண்டலங்கள் இருக்கு. சொல்லுங்க, 3 மண்டலங்கள் இருக்கிறது. 3 மண்டலம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். 3 மண்டலங்கள் இருக்கிறது. ஒன்று வானம் என்கிற மண்டலம். சொல்லுங்க, வானம். வானம் அதுதான் இங்கிலீஷ் பைபிளில் போட்டு ஹெவன் போட்டிருக்கும், ஹெவன்லி ரெல்ம்னு போட்டிருக்கும். ஹெவன்லி ரெல்ம். 2வது எர்த், பூமிக்குரிய மண்டலம். சொல்லுங்களேன் எல்லாரும். வாயை திறக்க மாட்டேன்றீங்க. வானத்துக்குரிய மண்டலம் மேலே ஃபர்ஸ்ட் லேயர் என்னதுங்க? வானத்துக்குரிய மண்டலம். 2வது பூமிக்குரிய மண்டலம். பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிற மண்டலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பூமியின், அது வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பூமியின் ஆழமான பகுதி. என்ன சொல்லுது? பூமியின் ஆழமான பகுதி. சொல்லுங்க, 3 உலகம் இருக்குது. சரி, உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். பரலோகம் எங்கே இருக்கு? பரலோகம் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு வசனம்? பரலோகம் மேலே இருக்கா? சரி, நரகம் எங்கே இருக்கு? பூமிக்கு அடியில். சரி சரி, அப்போ பரலோகம் மேலே இருக்குன்ட்டீங்க, நரகம் பூமிக்கு அடியில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, பரதேசு எங்கே இருக்கு? பரதேசு எங்கே இருக்கு? சரி, பாதாளம் எங்கே இருக்கு? 4 விஷயம் இருக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 விஷயம் இருக்குது. 4 விஷயம் இருக்குது. ஒன்று பரலோகம், ஒன்று நரகம், இன்னொன்று பாதாளம், இன்னொன்று பரதேசி. 4 விஷயங்கள் இருக்குது. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் நரகமா பரலோகமான்னு முடிவெடுக்கிறது அவர். ஆனால் மரிச்சவங்க ஒருத்தவங்க செத்துட்டாங்க இந்த பூமியில், நீங்களும் நானும் மரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மரிச்ச உடனே நம்ம போகிற இடம், ஏன் பரதேசுக்கு போகிறீங்க? நீங்கள் கர்த்தருக்குள்ளே மரிச்சதுனால. சொல்லுங்கள், சிம்பிள். ஆமாம், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரிச்சிங்கன்னா எங்கே போவீங்கன்னா பரதேசுக்கு போவீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கலைன்னா பாதாளத்துக்கு போவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. சரி, இதுதான் நடந்திருக்கு. நோவாவினோட 20வது வசனத்தை வாசிங்க. இது 19வது வசனம். 20வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆவிகளை பற்றி வசனம் சொல்லுது. இப்போ பிரசங்கம் பண்ணார்ல இயேசு கிறிஸ்து, 2வது நாள் கல்லறையில் இல்லாமல் போய் பிரசங்கம் பண்ணார்ல, ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணார்ல, அந்த ஆவிகளை குறித்து இங்கே வசனம் விளக்குது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, நோவா பேழையை கட்டும் போது, வாசிங்க வசனத்தை வாசிங்க. தேவன் நீடிய பொறுமையோடு உள்ள வந்துருவாங்க, மனம் திரும்பிடுவாங்க. ஆமென் ஆமென். இப்படி இருக்க மாட்டாங்க, இருதய கடினெல்லாம் மாறி இவங்க சரியா வந்துருவாங்க. ஆமென். நோவோட பேச்சை கேட்பாங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவோ நீடிய பொறுமையோடு அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று ஆண்டவர் காத்திருந்தார். கீழ்ப்படியாம போனதுனால அந்த பேழையிலே சிலராக 8 பேர் மாத்திரம், நோவாவின் குடும்பமாகிய 8 பேர் மாத்திரம்
பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த 8 பேர் தவிர அந்த நோவாவுடைய நாட்களில் இருந்த அத்தனை ஜனங்களும் ஆமென் எங்க போயிட்டாங்கன்னா பாதாளத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க போயிட்டாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்க போயிட்டாங்க? பாதாளத்துக்கு போயிட்டாங்க. பாதாளம்ங்கிறது வசனம் சொல்லுகிறபடி அது தாழ்வான ஒரு பகுதி. அதாவது பூமியை தோண்டனாரே அந்த நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எக்ஸ்பிரஸோ பில்டிங்கில் எத்தனை பேர் எக்ஸ்பிரஸோவில் இருந்தீங்க? எக்ஸ்பிரஸோ பில்டிங், ஆமாம், அந்த சேரிங் கிராஸ் கிட்ட ஒரு சர்ச் இருக்கும்போது எல்லாம் அந்த டேப் ரெக்கார்டர் கொடுத்தாங்க. இந்த டேப் ரெக்கார்டர் போட்டு எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்கன்னு தெரில. அந்த டேப் ரெக்கார்டரை ஒரு பிஸ்னஸ் ஆகவே பண்ணாங்க. அப்படின்னா நரகத்தின் சத்தம் கேட்கும். என்னதுங்க? இந்த டேப்பை போட்டிங்கன்னா என்ன சத்தம் கேட்கும்? நரகத்தில் நிறைய பேர் இருக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நம்மளை நிறைய பேர் ஏமாத்துனாங்க. நம்மளும் பயத்தோடு நடுக்கத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நரகத்தை கேட்குதா? கத்துறாங்க பத்தியா, கத்துறாங்க பத்தியா. நிறைய பேர் தரிசனத்தில் சொல்லுவாங்க, நிறைய பேர் நரகத்தில் கத்திட்டு இருக்கிறாங்க. நடக்க போகிறதா இருக்கலாமே ஒழிய நடந்து கொண்டிருக்கிறது அல்ல. நரகத்தில் யாருமே இல்லை. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நரகத்தில் யாருமே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நரகத்தில் யாருமே இல்லை. ஒருத்தர் கூட நரகத்தில் இல்லை. எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, நான் முடிச்சிடுறேன். இவங்க கீழ்ப்படி நோவாவை அந்த ஜனங்கள், அந்த நாட்களில் இருந்த ஜனங்கள் கீழ்ப்படியாமல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் போன இடம் பாதாளம். எங்க போய் பிரசங்கம் பண்றாரு தெரியுமா? வாயத்தரன்னு சொல்லுங்க. எங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஊட்டியில் போய் இங்கே இந்த தெருவில் பிரசங்கம் பண்ணுங்கன்னாக்கா ஐயோ எனக்கு பயமாக இருக்குதுங்க. மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு தடவி அப்படி யோசிச்சுக்கிட்டு ஜபிக்கலாமா, ஐயோ அடிச்சுட்டாங்கன்னா நிறைய யோசிச்சு. ஆண்டர் எங்கே? பாதாளத்துக்கே போயிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு? அங்கே கட்டப்பட்டிருக்க அங்கே சிறைன்னு ஒன்று இருக்குது. பாதாளத்தில் ஒரு சிறை இருக்கிறது, யாரும் தப்பிக்க முடியாது. அந்த சிறையில் அந்த ஆவிகள் ஆமேன் கூக்குரலிட்டு கொண்டிருந்தது. ஆமேன் அந்த ஆவிகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாக அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை உயிரோடு கூட மறுபடியும் அவரோடு கூட கொண்டு வரும்படியாக அந்த ஆவிகளுக்கு அவர் போய் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாரு? பிரசங்கித்தாருன்னு போட்டிருக்கு. ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு போடலை. சொல்லுங்க. பிரசங்கித்தாருன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, பிரசங்கித்தாருன்னு போட்டிருக்கு. ஆனால் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு போடலை. என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணாரு? உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன், உங்கள் கீழ்ப்படியாமையெல்லாம் மன்னிச்சிட்டேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றிட்டேன். நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீங்களே, கடினப்பட்டு போனீங்களே, அதையெல்லாம் சிலுவையில் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதெல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், எடுத்துட்டேன். உங்க கீழ்ப்படியாம எடுத்துட்டேன். உங்க பிரச்சனை, உங்க வியாதி, உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் சுமந்துட்டேன், தீர்த்துட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அதனால நீங்க இருக்க வேண்டிய இடம் பாதாளம் கிடையாது. எல்லாரும் என் கூட வாங்கன்னு பாதாளத்திலிருந்து அந்த ஆவிகளை எடுத்துக்கொண்டு போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆக்சுவலி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீ நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா, சரி பாதாளம் கீழே இருக்குது, பரதேசம் எங்க இருக்கு? சும்மா ஒரு இமேஜின்ல சொல்லுங்க, ஒரு யோசிக்கிற திறன்ல சொல்லுங்க, எங்க இருக்கலாம்? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பானாலும் பரவாயில்ல. வானத்தில் இருக்கலாம். பரதேசு வானத்தில் இருக்கலாம். நேற்று ஃப்ரைடே அருமையான பிரதர் சொன்னாங்க, ரெஸ்டிங் பிளேஸ், அது இளைப்பாறுகிற ஸ்தலம். கீர்த்தனா சொன்ன தோட்டம். சரி, இந்த இடம் எங்க இருக்குது? வானத்தில் இருக்கா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி மேலெல்லாம் கிடையாது. பாதாளத்தை ஒட்டியே இருக்குது. அதாவது இந்த ரெட் மேட் தான் பாதாளம் அப்படின்னா, இந்த மேட்டு தான் பரதேஸ். அதனால தான் லாசரு ஆபிரகாமை பார்க்குறாரு. வசனத்தில் பார்க்குறோம் இல்லையா? லாசரு யாரை பார்க்குறாரு?
ஆபிரகாம் மடியில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறாரு. இவர் இந்த பாதாளத்துலேருந்து வேதனைப்பட்டிருக்கிறார். சகோதரர், எனக்கு 5 சகோதரங்க இருக்கிறாங்க, அவங்கள நான் என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும், அவங்கள நான் விடுவிக்கணும். இங்கேருந்து கதறார் பாதாளத்துலேருந்து. பிகாஸ் ஹி வாஸ் சீயிங் ஆபிரகாம். பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் பரதேஸ். ராமன் சொல்லுங்க. பாதாளத்திலிருந்து பரதேசை பார்க்கலாம், பரதேசிலிருந்து பாதாளத்தை பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கேருந்து ஆக்சுவலாக நீங்கள் ரோட்டு கீழே தார் ரோட்டில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த தொடபெட்டில் இருக்க டீ ஃபேக்ட்ரி தெரியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். ஒரு அல்லேலூயா. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் கூட இல்லை நான் நினைக்கிறேன், ரொம்ப கிட்டத்திலேயே. ஏன்னா ஆபிரகாமை பார்க்குறாரு. ஆபிரகாம் மடியில் நிறைய பேர் இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாம் இருக்கிற இடம் பரதேசு, இந்த லாசரு இருக்கிற இடம் பாதாளம். லாசருன்னா அந்த லாசரு இல்லை, இது ஐஸ்வர்யவானாய் இருந்து மரிச்ச ஒரு லாசரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பார்க்கக்கூடிய டிஸ்டன்ஸில் பார்க்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பாதாளமும் இருந்துச்சு, நரகமும் இருந்துச்சு. இப்போ ஆண்டவர் 2 விஷயத்தை அந்த இடத்துல பண்றார். அந்த சிறைச்சாலையில் அந்த பாதாத்தில் இருந்த அந்த நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போன அத்தனை ஜனங்களையும் விடுவித்து அவரோடு கூட கொண்டு போகிறார். ஒரு ஆமென், ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஷாக்கிங் மூமெண்ட்டுக்கு வரப்போறீங்க. உங்களை அதிர்ச்சி பண்ணுற ஒரு விஷயம் இப்போ வரப்போகுது. கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. இயேசு கூட 12 சீஷங்க இருந்தாங்களா? நீங்கள் கேட்குறீங்களா தூங்குறீங்களானே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கூட 12 சீஷங்க இருந்தாங்க. அதில் காட்டி கொடுத்தது யாருங்க? யூதாஸ். அவனுக்குள்ளே என்ன போச்சு? பிசாசு புகுந்தது. ஆமென். அவன் நாண்டு கொண்டு. சரி, இப்போ நான் கேட்குற கேள்வி, யூதாஸ் பரதேசில் இருப்பானா பாதாளத்தில் இருப்பானா? எங்க இருப்பான்? பாதாளம். எங்க இருப்பான்? ஏன்னா அவன் என்ன பண்ணான்? நாண்டு கொண்டு சூசைட் பண்ணி செத்தான். நாண்டு கொண்டு செத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் இருந்த இடம் எதுங்க? இப்போ ஷாக்கிங் என்னன்னா, ஆண்டவர் இப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடம் என்ன தெரியுமா? பாதாளத்திலிருந்து அவன் போக வேண்டிய அடுத்த இடம் நரகம். யூதாஸ் காரியத்தை எங்கே தான் போகணும்? நரகத்துக்கு தான். இயேசுவையே என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்து ஆண்டவரை விரோதிச்சு ஆண்டருக்கு விரோதமாக நிறைய செஞ்ச அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார் பத்தியா? அதில் யாருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? யூதாஸுக்கு. யூதாஸையும் கொண்டு போயிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. யூதாஸையும் விடுவித்து ஆண்டவர் நல்லவர். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஆண்டவர், நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. காட்டி கொடுத்த யூதாஸையும் மறுபடியும் விடுவித்து யூதாஸையும் தூக்கிட்டு போயிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பாதாளத்தை வென்றார்னு பாடுறோம். ஏன் பாடுறோம்? பாதாளத்தை ஜெயித்தார்னு ஏன் பாடுறோம்னா, பாதாளத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ அந்த பாதாளம் காலியா இருக்குது. அந்த பாதாளம் எம்டியா இருக்குது. கையை தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளத்தை ஜெயித்தார். மரணத்தை மாத்திரம் ஜெயிக்கல, அவர் பாதாளத்தையும் ஜெயித்தார். ஒரு விசில் அடிச்சு ஆண்டவருக்கு ஒரு விசில் அடிக்க மாட்டீங்களா? ஆண்டவருக்கு ஒரு விசில் அடிக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு அன்புள்ள. அதனால தான் அவர் அன்பை புரிஞ்சுக்கணுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பக்கத்தில் பார்த்து சொன்ன, நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் கிடையாது. காட்டி கொடுத்த யூதாஸையும் பாதாளத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்கள் நிறைய இருக்குது. என்ன சொன்னாக்கா எனக்கு ஒரு 3 நாள் கிளாஸ் எடுக்கணும் இதை குறித்து பேசணும்னா. ஆனால் நான் ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அப்படியே வேகமாக போகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் மடியில் நிறைய பேர் படுத்துருக்குறாங்க. இப்போ பக்கத்தில் இப்போ ஆபிரகாம் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ இந்த இடம் பாதாளம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணி அவங்களை விடுவிக்கிறாரு. பக்கத்துலேயே யார் இருக்கிறான்னா ஆபிரகாமும். ஆபிரகாம் மடியில் அநேகர் இருக்கிறாங்க. அந்த பரதேஸ் என்கிற இடத்துல ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் அண்டையில் அநேக பேர் இருக்கிறாங்க. யாரு? ஆபிரகாம் பக்கத்தில் யார் இருக்கா? மோசே. வேற யாரு?
யாக்கோபு, வேற ஈசாக்கு, வேற யாரு? எசேக்கியேல், வேற யாரு? தாவீது. வெரி குட். சொல்லுங்க. அந்த நிறைய பேர் தெரியாத, பைபிள் பேர் தெரியாத, பரிசுத்தவான்கள் பேர் தெரியாதா? சொல்லுங்க. தானியேல், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பைபிளோட சாப்டர் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். யோபு, வேற யாரு? இல்லை, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு 4 பேர் தான். யாக்கோபு, ஈசாக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஒபதியா, சகேரியா, ஆமென், ஓசியா, மல்கியா, எல்லாரும் ஆபிரகாம் மடியில். ஏன்னா அவங்க கிறிஸ்துவோடு கூட மரிச்சதுனால, ஆண்டவரை அறிஞ்சு கீழ்ப்படிஞ்சு மரிச்சதுனால அவர்கள் எல்லாரும் ஆபிரகாம் மடியில இளைப்பாரி கொண்டிருந்தாங்க. இப்போ அவர் பரத்துக்கு ஏறெடுக்க போய், இப்போ வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் நினைக்கிறேன். எபேசியர், வேகமா எடுங்க. எபேசியர் 4:8 வாசிங்க. 4:8. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்கள், யாருங்க? பாதாளத்தில் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி ஏறினார் என்பதினாலே. ஏறினார். எங்க ஏறினார்? 40 நாள் எல்லாருக்கும் காட்சி அளிச்சுட்டு எங்க ஏறினார்? பரத்துக்கு ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பாக பூமியின், இப்போ நான் சொன்ன 3 ரெல்ம் இருக்குது. 3 ரெல்ம். அது எந்த இடத்துக்கு இறங்கினார் ஆண்டவர்? பூமியில் அல்ல, பூமியினுடைய தாழ்வு இடங்களுக்கு அவர் என்ன பண்ணாராம்? இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எதுக்கு ஏறிட்டாரு? சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. உன்னதத்துக்கு. Glory to God. மல்கரபாயா தரபா. மல்கரதி யாத்தரா. ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 5 எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிங்க. இப்போ ஆண்டவர் போறார். சிறையாக்கினர்களை விடுதலையாக்கி பரதேசில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் மரித்தவர்களில் முதல் பலனா மாறினாராம். மரித்தவர்களில் அவர் தான் யாருங்க? முதல் பலனாய் மாறி ஃபர்ஸ்டா மாறுறாரு. இப்போ ஒரு மார்ச் நடக்குது. அவன் பிதாவின் இடத்துல எல்லாரும் போறாங்க. இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போறாரு? பிதாவின் இடத்துல போறாரு. பிதாவின் இடத்துல அவருடைய சிங்காசன தண்டையை போகிறாரு. மேலே போகும்போது கூடவே பின்னாடி ரேங்க்ஸில் ஒவ்வொரு ரேங்க். அவருக்கு பின்னாடி ஆபிரகாம், அவருக்கு பின்னாடி ஈசாக்கு, அவருக்கு பின்னாடி யாக்கோபு, அவருக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அவர் பின்னாடி பிதாவு அண்டையில் அவர்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னதத்துக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன்னதத்துக்கு ஏற ஆரம்பித்துட்டாங்க. அல்லேலூயா. அவங்க கூட யூதாசும் வர்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மனுஷங்களா ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. அவர் வேற மாதிரி பார்க்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. காட்டி கொடுத்த சிலுவைக்கு போற மூல காரணமா அந்த யூதாசையே போய் அவனுக்கு பிரசங்கித்து அவனை விடுதலை ஆக்கினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க. பாதாளம் எம்டியா இருக்குது. எம்டி சொல்லுங்க. பாதாளம் எம்டியா இருக்குது. பாதாளம் எம்டியா இருக்குது. வெளிப்படுத்தல் 5 வாசிக்கிறோம். அவர் ஏறும் பொழுது வசனம் சொல்லுது, அங்கே 7 முத்திரைகள் இருந்துச்சான். அந்த புக்கை திறக்கும் போது 7 முத்திரைகள். அந்த முத்திரைகளை வசனம் சொல்லுது, யார் அதை உடைக்க பாத்திரம்? அந்த முத்திரையை உடைக்க யாரு பாத்திரம்? யார் இதுக்கு தகுதியானவர்கள்? இந்த எல்லாரையும் பார்த்தாங்க. எலியாவை பார்த்தார். ஏன்னா எலியா சாகாமலே என்ன பண்ணிட்டாரு? பரத்துக்கு எடுத்துக்கொள்ள. வேற யாரு? ஏனோக்கு. 2 பேரும் என்னங்க டெட் பாடியாக மாறல. மண்ணையே பார்க்கல, மண்ணுக்குள்ள போகவே இல்லை. 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? இவங்க 2 பேரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இப்போ எலியா ஓபன் பண்ணுவாருன்னு நினைச்சிருப்பாங்க தூதருங்க. இப்போ எலியா, ஏன்னா அவர்
ஆண்டவர் அப்பவே மறிக்காமலே மேலே வந்துட்டார். ஏனோக்கும் நினைச்சிருப்பாங்க மறிக்காமலே மேலே வந்து இவங்க தான் இந்த சீலை உடைக்கிறதுக்கு, இந்த முத்திரை உடைக்க பாத்திரவான்களா இவங்க தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. பட் ஆனால் பிதா சொன்னார், நோ நோ நோ. இப்போ பிதானிடத்துல முதல் பலனா இயேசு கிறிஸ்து போறாரு. போய் அந்த முத்திரைக்கு முன்னாடி நின்ன உடனே தூதர்கள் எல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா கோடி கோடி தூதர்களை பாட, இதோ இந்த 7 முத்திரையை உடைக்க தகுதி உள்ளவர், இதை உடைக்க இந்த 7 முத்திரையை உடைக்க பாத்திரம் உள்ளவர், ராஜாதி ராஜா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் தந்தருளி, வானத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்கள் முடங்கணும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யணும். இப்போ வான மண்டலங்கள் மாத்திரமல்ல, இப்போ பூமிக்குரிய மண்டலங்கள் மாத்திரமல்ல, பாதாள மாத்திரம எல்லாமே அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாமே அந்த நாமத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம், இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இவர் தாங்க அந்த 7 முத்திரை உடைக்க பாத்திரவான். ஒரு அல்லேலூயா. இவர்கிட்ட தான் அந்த திறவுக்குள்ள கொடுக்கணும், இவர்கிட்ட தான் இந்த சாவியை கொடுக்கணும். இவர் தான் தாவீதின் திறவுகோலை உடையவர், இவர் தான். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். எல்லா அதிகாரம் இப்போ இயேசு கிறிஸ்துவ கீழே வந்துருச்சு. வானத்தினுடைய அதிகாரம், பூமியினுடைய அதிகாரம், பூமியின் கீழே இருக்க பாதாளத்தினுடைய அதிகாரம். ஏன்னா அவங்க 3 அடையாளம் பார்த்தாங்க தூதர்களுக்கு. பிதாவாகிய தேவன், நல்லா கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். பிதாவாகிய தேவன் தூதர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி வச்சிருந்தார். யாரு இந்த 3 ரெல்ம் மேல அதிகாரம் இருக்குதோ, 3 ரெல்முக்குள்ள யாரு ஆட்சி செய்யறாங்க, அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த முத்திரையை உடைக்க அந்த சாவி அவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு அல்லேலூயா. அது வரைக்கும் யாருக்கும் இந்த முத்திரையை உடைக்க தகுதி இல்லை. ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் வெறும் மரணத்தை மாத்திரம் ஜெயிக்கல, வானத்தை ஜெயிச்சார். வானமன் பொல்லாத ஆவிகளை ஜெயிச்சார், பூமிக்குரிய சகல பாவங்களை ஜெயிச்சார், பாதாளத்தையும் அவர் ஜெயிச்சார். இந்த 3 கேட்டகரி டிக்கானதுனால ஆமென், இப்போ அவர் சர்வ பூமியின் ஆண்டவராய் ஆளுகை செய்கிற ராஜாவாக அவர் முடிசூட்டப்பட்டு சொல்லுங்க, அவர் கிங்கு, அவர் கிங்கு, ஆண்டவர் கிங்கு, அவர் ராஜாதி ராஜா. துதிக்கிறீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க, என்னுடைய அப்பா ராஜா, என்ற என்னுடைய இயேசு ராஜா, அவர் ராஜா. இப்போ பாதாளமும் அந்த நாமத்துக்கு கீழ்ப்படியணும், பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ஆமே, வானங்களும் அதனுடைய உள்ளவைகள் யாவும் அவருக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதிகாரம், அதிகாரம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இப்ப போய் நீங்க இந்த கான்ஷியஸ், இந்த புத்தியில, இந்த நினைவுல இயேசுவின் நாமத்தினால ஆமென் ஜீவன் அடையட்டும். நீங்க கைகளை வச்சு இயேசுவின் நாமத்தினால ஜீவன் அடைவாயாக, ஜீவன் அடைவாக ஜெபிக்கும் போது இந்த கான்ஷியஸ், இந்த புத்தியோடு நீங்க ஜெபிக்கும் போது அது எந்த வியாதியா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த பிசாசா இருந்தாலும், எந்த பாதாளமா இருந்தாலும் அது கீழ்ப்படிந்தே ஆகணும். பக்கத்துல பாருங்க, மரணம் மண்டியிடும். மரணமே மண்டிட்டுருச்சான் ஆண்டருக்கு முன்னாடி. ஒன்னா, ஏன்னா வசனம் சொல்றது கடைசியா பரிகடிக்கப்பட வேண்டிய சத்துரு மரணம். மரணமே ஆண்டருக்கு முன்னாடி தலை சாய்த்து வணங்கி, நான் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் அவர் மட்டும்தான், அவர்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க என்னுடைய சரீரம் அவருக்கு ஆடை. புரியல உங்களுக்கு?
இந்த உடம்புக்கு இது ஆடை, இந்த சரீரத்துக்கு இது ஆடை. ஆனா ஆண்டவருக்கு நீங்க தான் ஆடை. அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிறது ஆண்டவர், நீங்க வெறும் கிளாத் மட்டும்தான், நீங்க வெறும் ஒரு ஆடை மாத்திரமே. இப்போ நீங்க நடக்கும் போது உள்ள யார் தெரியுமா நடக்கிற? கிறிஸ்து நடக்கிறாரு, ராஜா நடக்கிறாரு. பரலோகத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. ஓ, நீங்க வெறும் ஒரு ஆடை மாத்திரமே. உங்க ட்ரெஸ் அவர் போட்டுட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள வந்துட்டார். சொல்லுங்க, எனக்குள்ள வந்துட்டாரு. சொல்லுங்க, எனக்குள்ள வந்துட்டாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்குள்ள வந்துட்டாரு. அல்லேலூயா. கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. கிறிஸ்துவை எழுப்பின அதே ஸ்பிரிட், அதே ஆவியானவர். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கரங்கள். நான் வெறும் ஆடை மாத்திரம் தான், ட்ரெஸ் மட்டும் தான் நான். என்ன ஆடையா அவர் போட்டுக்கிட்டார். இனி நான் வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அந்த ராஜா வாழுகிறார். அந்த அதிகாரமுடைய இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். இப்ப நானும் போனாலும், நான் எங்க போனாலும் அது நடுங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, என் முன்னாடி எல்லா பிரச்சனை கவிழ்ந்து போகும். எல்லா யோர்தான் மாறி போகும். எல்லா எரிகோ மாறி போகும். எல்லா மலைகள். மார்க் எழுதின சுவிசேஷத்துல அந்த சதுசேயர்கள் கேட்கறாங்க, அந்த பிரதான ஆசிரியர்கள் அங்க இருக்கிற அந்த பிரீஸ்ட்லாம் கேட்கறாங்க, நீங்க எந்த அதிகாரத்துல செய்றீங்க? என்ன அதிகாரத்துல நீங்க இதெல்லாம் செய்றீங்க? ஆண்டவர் பிரசங்கம் பண்றார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா அது பெயர்ந்து போகும். பயங்கர அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணும்பொழுது, பிரசங்கம் பண்றவங்களுக்கு சொல்றேன், பிரசங்கம் பண்ண போறவங்களுக்கு சொல்றேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க பிரசங்கம் அதிகாரத்தோடு வரணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணா கேள்வி கேட்கறாங்க, என்ன அதிகாரத்துல நீ பிரசங்கம் பண்ற? என்ன அதிகாரத்துல சொல்ற? ஆண்டவர் கேட்கிறாரு, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிறாரு. அவனால பதில் சொல்ல முடியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன அதிகாரத்தில் பண்றேன் உனக்கு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிறாரு. அதிகாரமுள்ள இயேசு, அதிகாரமுடைய இயேசு. ஆண்டருக்கு எல்லாருமே அத்தாரிட்டி இருக்குங்க, அத்தாரிட்டி இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் இயேசு வர்றாருன்னா அது 2வது வருகையில், இல்லைன்னா ரகசிய வருகை, அதில் தான் வராரு. அது வரைக்கும் இந்த ஜனங்களெல்லாம் யார் வெளிப்படுத்துவோம்? யாரை நம்ம உயிரோடு இருக்கிறவரா காட்டுவது? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவரா யார் காட்டணும்? அவர் திரும்ப 2வது வருகையில் தான் வருவார். ரகசிய வருகையில் எப்போ வராருன்னு யாரும் அந்த நாளிகை யாருக்கும் தெரியாது. ஆனால் யார் வெளிப்படுத்தணும் தெரியுமா? நீங்களும் நானும். உங்களை கொண்டு என்ன கொண்டு, ஆமே, உங்களை கொண்டு எனக்கு கொண்டு தான் கர்த்தர் செய்ய போறாரு. நிறைய குழந்தைங்களை கொண்டு செய்ய போறார். வாலிப பிள்ளைங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்களை கொண்டு